வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் சுபலக்ஷ்மி சுஜீவன். முதலில் தலைப்புச் செய்திகள். கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை. அரசு பேருந்து சாரதி அதிரடியாக கைது. மாவில கடற்கரை பகுதியில் இரு தரப்பினரிடையே தகராறு, ஒருவர் பலி. 10 வருடங்களுக்கு பிறகு தேசிய மீன்பிடி படகுகள் கணக்கெடுப்பு ஆரம்பம். மலசலக்கூட குழியில் சிறுவன் சடலமாக மீட்பு. உயிரிழந்த நிலையில் காட்டு யானையின் சடலம். அனுமதியின்றி பூச்சிக்கொல்லி பொதிகளை விற்பனைக்காக கொண்டு சென்ற நபர் ஒருவர் கைது. குடிபோதையில் வாகனம் ஓட்டியதற்காக இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து ஓட்டுநர் ஒருவர் நுவரெலியா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பேருந்து வெளிமடையிலிருந்து நீர்கொழும்புக்கு பயணித்துக் கொண்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட போது ஓட்டுநர் இருக்கைக்கு அருகில் மது போத்தல்கள் காணப்பட்டதாக போலீசார் காவல்துறையினர் தெரிவித்தனர். திவலப்பிட்டிய டிப்போவை சேர்ந்த குறித்த பேருந்து வேறொரு ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பயன்படுத்தி அதன் இலக்குக்கு அனுப்பப்பட்டது. கைது செய்யப்பட்ட ஓட்டுநர் நாளை நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார். மாரவில முதுகடுவ கடற்கரை பகுதியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறின் போது கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதலுக்கு உள்ளாகி ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு இருவர் காயமடைந்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த நபர் மாரவில பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட தகராறின் போது தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்த மூவரை மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர்களை கைது செய்ய மாரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 10 வருடங்களுக்கு பிறகு தேசிய மீன்பிடி படகு கணக்கெடுப்பு இன்று ஆரம்பமாக உள்ளது. இதன் முதல் கட்டம் இன்று பாணந்துறை மீன்பிடி துறைமுகத்தில் ஆரம்பமாகி எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியாக செயற்படுத்தப்படும் என்று கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டின் கடற்கரையோரத்தில் இயங்கும் சுமார் 50,000 மீன்பிடி படகுகளில் புதுப்பிக்கப்பட்ட தரவுத்தளத்தை உருவாக்குவதே இந்த கணக்கெடுப்பின் பிரதான நோக்கமாகும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தொழிலில் தீவிரமாக ஈடுபடும் படகுகளை அடையாளம் காண்பது, பாவனையில் இல்லாத மற்றும் பழுதடைந்த படகுகளை கரையோரத்தில் இருந்து அகற்றி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு ஆதரவளிப்பது, சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்கு பங்களிப்பது மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கான உரிமங்களை ஒழுங்குபடுத்துவது போன்றவை எதிர்பார்க்கப்படுகின்றன. மலசலக்கூட குழியில் இருந்து 8 வயது சிறுவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டதாக பொகவந்தலாவ போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் பொகவந்தலாவ கீவ் கீழ்பிரிவு தோட்டத்தில் வசிக்கும் தரம் 3 கல்வி கற்று வந்த சிறுவனே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில் சிறுவனின் தந்தை வீடமைப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை சிறுவன் கை கழுவுவதற்காக வீட்டின் பின்புறத்திற்கு சென்றபோது அங்கு நீர் நிரம்பி காணப்பட்ட குழியில் தவறி விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனது மகனை காணவில்லை என சிறுவனின் தந்தை அழைப்பு விடுத்தும் எழுப்பியும் மகன் வராததை தொடர்ந்து தந்தை வீட்டின் பின்புறமாக சென்று பார்த்தபோது சிறுவனின் பாதணிகள் இரண்டும் மிதந்திருந்ததை கண்டுள்ளார். சிறுவனை மீட்டெடுத்து டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் சிறுவன் உயிரிழந்துள்ளார். பிரேத பரிசோதனைக்காக சடலம் டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தனமல்விவ ஹம்பேகமுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தகையகலவில் உள்ள கரமெட்டிய குளத்திற்கு அருகில் உள்ள சதுப்பு நிலத்தில் இருந்து உயிரிழந்த நிலையில் காட்டு யானையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த காட்டு யானைக்கு வனவிலங்கு அதிகாரிகள் பலமுறை சிகிச்சை அளித்திருந்த அந்த நிலையிலும் அது இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. யானையின் மரணத்திற்கான குறிப்பிட்ட காரணம் எதுவும் வெளியிடப்படவில்லை. யானைக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ளது. சம்பவம் தொடர்பில் ஹம்பேகமுவ போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் வனவிலங்கு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று திங்கட்கிழமை இரவு 11 மணி வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது வயல்வெளிகள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் திறந்த நீர்நிலைகள் போன்ற திறந்த வெளி பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இடி முழக்கத்தின் போது கம்பி தொடர்புள்ள தொலைபேசி மற்றும் மின் இணைப்பில் உள்ள மின் உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளவும். துவிச்சக்கர வண்டிகள், உழவு இயந்திரங்கள், படகுகள் போன்ற திறந்த வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளவும். விழக்கூடிய மற்றும் விழுந்த மரங்கள், மின்கம்பிகள் குறித்து அவதானமாக இருக்கவும். அவசர உதவிகளுக்கு உங்கள் பிரதேச அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளை தொடர்பு கொள்ளவும். பூச்சிக்கொல்லி பதிவாளரின் அனுமதியின்றி தயாரிக்கப்பட்ட 1800 பூச்சிக்கொல்லி பொதிகளை விற்பனைக்காக கொண்டு சென்ற ஒருவரை திவிலப்பிட்டி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீர்கொழும்பு பிரதேச புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் கந்தானை பகுதியில் வசிக்கும் விமானப்படையிலிருந்து தப்பியோடிய 48 வயதுடையவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லி பொதிகளின் மதிப்பு சுமார் 2 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சந்தேக நபர் சிறிது காலமாக இந்த வியாபாரத்தில் சட்டவிரோதமாக ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை. அரசு பேருந்து சாரதி அதிரடியாக கைது. மாவில கடற்கரை பகுதியில் இரு தரப்பினரிடையே தகராறு, ஒருவர் பலி. 10 வருடங்களுக்கு பிறகு தேசிய மீன்பிடி படகுகள் கணக்கெடுப்பு ஆரம்பம். மலசலக்கூட குழியில் சிறுவன் சடலமாக மீட்பு. உயிரிழந்த நிலையில் காட்டு யானையின் சடலம். அனுமதியின்றி பூச்சிக்கொல்லி பொதிகளை விற்பனைக்காக கொண்டு சென்ற நபர் ஒருவர் கைது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.